Hello friends, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சட்னி வந்து செய்ய போறோம். இது வந்து சிம்பிள் தேங்காய். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய். காட்டி தேவையான மிளகாய் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கின பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ வதங்கின பிறகு ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வந்து வச்சுடுங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். வெந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணி. இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ ஆயில் போட்டோம். ஆயில் நல்லா ஸோ கடுகு சீரகம். ஸோ வெங்காயம் போட்டு ஸோ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி வந்து வதக்கிக்கணும். ஸோ டொமேட்டோ பியூரி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ மிளகாத்தூள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணி தரேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஸ்டீமில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஒரு 5 minutes வந்துச்சுன்னா போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்க, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டீம் ஆகட்டும். சூப்பராக இருக்கும்.